ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஹக்கிங் ஃபேஸ். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்னடா இது ஹக்கிங் ஃபேஸ்னா என்ன? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இப்போ என்னன்னா இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து ஏஐ வேர்ல்டுல வந்து ஹக்கிங் ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். இதை பத்தி யாருக்காவது தெரியல அப்படின்னா வந்து ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த ஏஐ வேர்ல்டுல இந்த ஹக்கிங் ஃபேஸ்க்கு இங்க என்ன வேலை, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம வீடியோ புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பத்தி நம்ம வந்து போட போறோம். அண்ட் தென் இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐ வேர்ல்டுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து ஏஐ மாடல்ஸ் தான். ஸோ ஏஐ மாடல்ஸ்ன்னு பார்க்குறப்போ அதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட் ஒரு மிஷின் கோடு தான். அந்த மிஷின் கோடு என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்டடான அவுட்புட் ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஏஐ மாடல்ஸ் வந்து என்னன்னா நிறைய கேப்பபிலிட்டிஸ் தேவைப்படும். அதாவது என்னன்னா சிபி வந்து அதிகமாக தேவைப்படும், இல்லை ஜிபி அதிகமாக தேவைப்படும். அதிகமான ஏஐ மாடல்ஸ் வந்து ஜிபி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ எல்லார்ட்டையுமே வந்து ஜிபி இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜிபி இல்லாத சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஜிபி இல்லாத சிஸ்டம்ல வந்து சாதாரண ஒரு 2 பில்லியன் மாடல் கூட உங்க 3 பில்லியன் மாடல் கூட ரன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜிபியு இல்லைன்னா வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதாவது இந்த மாதிரியான ஜிபிஎஸ் என்ன பண்ணணும்னா குவாண்டம் திங்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அதாவது என்னன்னா முடிஞ்ச அளவு அதாவது 1000 டைம்ஸ் ஆஃப் பவரை வந்து அதாவது ஒரு கோரோட பவரோட 1000 டைம்ஸ் ஆஃப் பவர் வந்து ஜிபிக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது 1000 டைம்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஒரு ஏ வந்து எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த அந்த அளவு கெப்பாசிட்டிஸ் இருக்கிற ஒரு மிஷின் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐயால திங்க் பண்ண முடியும், அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ரிசல்ட்ஸை. அண்ட் தென் இப்போ இதுக்கும் அதாவது என்னடா இது ஹேக்கிங் ஃபேஸ் பத்தி சொல்லணும்னு பார்த்தா ஜிபி பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா ஸோ இது கொஞ்சம் பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சிருந்தாதான் அடுத்த ஹேக்கிங் ஃபேஸ் எதுக்காக வந்து இவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போவே நீங்க எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது ஒரு ஜிபி ஸ்பேஸ்ன்ட்டு. ஸோ அப்படியே சொல்லலாம், ஜிபியூஸ் வந்து நிறைய பவர் பண்ணியிருக்கும். அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து கிட்டப் அதிகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டப் பத்தி தெரியும்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்து கற்றுக்கோங்க. அண்ட் தென் கிட்டப்பும் ஹக்கிங் ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா கிட்ட ஒண்ணுதான். ஏன்னா வந்து கிட்டப்ல வந்து எப்படி ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஏஐ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏஐ மாடல்ஸ் வந்து ஹக்கிங் ஃபேஸ்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அதை கிட்டப்லேயே அப்லோட் பண்ணலாமே, ஏன் ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டயர் கொடுத்துருவாங்க. ஒரு ஜிபி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டயர் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வழக்கம் போல நம்மளோட ப்ரௌசர் செக்ஷன் போவோம். ஓகே, ஸோ ஹக்கிங் ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா நார்மலா நம்ம எப்படி சைன்இன் பண்ணுவீங்க அது மாதிரி சைன்இன் பண்ணிக்கோங்க, அப்படி போய்க்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சைன்இன் பண்ணிட்டுனா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் தென் மாடல்ஸ்னா என்னன்னா ஒருத்தவங்களும் அவங்களோட மாடல்ஸை இங்கே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்களால ஒரு மாடலை பப்ளிஷ் பண்ண முடியுமா? முடியும். யாராலையுமே வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்ப நிறைய ஈஸியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. ஏன்னா ஸ்பீடா ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ற ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. அப்புறம் வந்து அதிகமா டேட்டா இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி எந்த அளவு அந்த மாடலை வந்து எஃபெக்டிவா டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அண்ட் தென் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. அண்ட் தென் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஏஐ மாடல் தான். என்ன ப்ரோ இவ்வளோ ஏஐ மாடல் இருக்கு, பட் ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஜெமினி, சாட்ஜிபிடி அதுதான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஐ மாடல்ஸ் தான் ஒரு சின்ன சின்ன டெவலப்பர்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது. அவங்களுக்குலாம் வந்து ஜிபியூ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, கிளவுட் ஜிபியூ. ஏன்னா வந்து ஜிபியூ காஸ்ட் வந்து அதிகம், அப்புறம் வந்து கிளவுட் காஸ்ட்டும் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம்ன்றனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மாடல்ஸ் வந்து இதுல சிம்பிளா இதுல பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதை வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா டேட்டா செட்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா செட்ஸ்னா என்னன்னா எல்லா ஏஐக்கும் வந்து ஒரு டேட்டா செட் இருக்கும். இப்போ சாட்ஜிபிடிக்கு எப்படி ஓப்பன் டேட்டா செட், அதாவது 2 டிபி டேட்டா செட் இல்லை 5 டிபி டேட்டா செட் வச்சு அவன் வந்து ட்ரெயின் பண்ணுவான்.
ஸோ அந்த டேட்டா செட்ஸ்லாம் வந்துட்டு இதுல எது எதை ஓப்பன் வேர்ல்ட் டேட்டா செட்டா கொடுக்க முடியும், அதாவது ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்டா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா NVIDIA கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கீழே பெர்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் பார்த்தோம்னா கூகுளே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கொடுத்துருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் கூட அவங்களோட டேட்டா செட்ஸ் வந்து இங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இதெல்லாம் வந்து டேட்டா செட்டை வந்து நீங்க இது பண்றது, ப்ரௌஸ் பண்றது. அப்புறம் வந்து ஸ்பேசஸ்னா இதுதான் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களால ஒரு வெப்சைட்ல போயிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்ல நீங்க போய் ஜென்ரேட் பண்றீங்க, ஜெமினில பண்றீங்கன்னா ஒரு 4 இமேஜ் ஜென்ரேட் ஆகுது, அப்புறம் வந்து லிமிட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்க இங்கே வரலாம். இங்க வந்தீங்கன்னா இங்கேயும் லிமிட் இருக்கு. பட் ஆனா வந்து எல்லாத்துலயுமே வந்து அட்வான்ஸ்டான மாடல்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டெவலப்பர்ஸ் வந்து நிறைய வித்தியாசமான ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஒரு டேட்டா செட் டிஃப்ரெண்டான டேட்டா செட் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்கும். அண்ட் தென் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு எக்கோசிஸ்டமா இருக்கும். அப்படி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இல்ல ஸ்பீச் சிந்தசிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட மாடல்ஸ் இருக்கும். அண்ட் நீங்க என்னதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அதோட யூஐ எல்லாமே வந்துடும். ஸோ அவ்வளோதான், யூஐ எல்லாமே வந்துடும். அண்ட் தென் நீங்க வந்து ஒரு இதை வந்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஜென்ரேட் ஆயிரும். இது வந்து கிரேடியோ அப்படின்றத பைத்தானை வச்சு பைத்தான் லைப்ரரி வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் வித் கிரேடியோன்னு வந்திருக்கும். அப்புறம் வந்து நீங்க வந்து இதை ஏபிஐவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி ஏபிஐவும் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து நீங்க காஸ்ட் கட்டி தான் ஆகணும். வேற யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட் வந்து நீங்க கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் வந்து இந்த பக்கெட்ஸ் இப்படின்றது வந்து இது வந்து ஒரு புதுசான ஒரு ஃபீச்சர். ஏன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் அட்வான்ஸ் ரேட்டை போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம்னா இந்த எப்படி அமேசான் வந்து S3 பக்கெட் இருக்கணும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணு அதுவே வந்து ஸ்கேல் ஆகிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஸ்டோரேஜ் பக்கெட்ஸ், ஹேக்கிங் பேஸோட ஸ்டோரேஜ் பக்கெட். அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன வேணும், அதாவது டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கணுமா, டாக்ஸ் போய்க்கோங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் தென் இங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டப் இந்த கம்யூனிட்டியில வந்து கிட்டப் வந்து கனெக்ட் ஆகும். ஆனா கிட்டப் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் தான், அதுக்கு வந்து நிறைய கம்யூனிட்டி இருக்கும். அதே மாதிரி இதுலயும் வந்து கம்யூனிட்டி இருக்கும். அண்ட் இதுலயே வந்து உள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு இதை பத்தியும் உள்ள வந்து சேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்க இந்த வெளியே கேட்டிருப்பாங்க, ஃபீச்சர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து இதுல ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஐடி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கிட்டப்ல பார்த்தோமோ நியூ புல் ரெக்வஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதோ அது இருக்கும், டிஸ்கஷன் எப்படி கிரியேட் பண்றது அது இருக்கும். அண்ட் தென் இதை வந்து உங்க லோக்கல்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா LM ஸ்டுடியோ வச்சிருந்தீங்கன்னா LM ஸ்டுடியோல போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஓலாமா வச்சிருந்தீங்கன்னா ஓலாமால கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ டவுன்லோட் ஏ மாடல் ஃப்ரம் ஹேக்கிங் ஃபேஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஹேக்கிங் ஃபேஸ்ல இருந்து இந்த மாடல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹார்ட்வேர் கப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 8 பிட்டா இருந்தா 12 ஜிபிஎம்மா. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு சைஸ் இருக்கும். ஆஹ் இப்போ ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து ஹக்கிங் ஃபேஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. பட் ஆனால் கிட்டப்ல வந்து நீங்க இந்த அளவு ஒரு பெரிய ஃபைலை நீங்க புஷ் பண்ணணும், 8 GB அளவு ஒரு ஃபைலை நீங்க புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட் LFSன்னு ஒன்று தேவைப்படும். அதாவது பெரிய பெரிய ஃபைல்ஸ் வந்து அதாவது நம்ம சர்வருக்கு வந்து அப்லோட் பண்றதுக்கு கிட்ட LFS யூஸ் பண்ணுவோம். பட் LFS வந்து லிட்டில் பிட் ஸ்லோவா இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஐ திங்க் ஹக்கிங் ஃபேஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபர்தரா நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் சொன்னீங்க அப்படின்னா இதை பத்தி இன்னொரு வீடியோ தெளிவா போடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பை பை.